அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, உலகளவில் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியலில் 77வது இடத்துக்கு முன்னேறியது இந்தியா அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ பாஸ்போர்ட் பத்தின ஒரு குறியீடு அப்படின்னாலே நமக்கு ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் தான் சொல்ல வருவாங்க. போன வருஷம் பார்த்தோம்னா 85வது இடத்துல இருந்தோம். ஆனா இந்த வருஷம் 77வது இடத்துக்கு இந்தியா முன்னேறி இருக்கு. சரிங்களா? இந்தியாவோட பாஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்க கிட்டத்தட்ட 59 நாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விசா இல்லாம போக முடியும். அதன் அடிப்படையா வச்சு தான் இந்த ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத வெளியிடுறாங்க. சரியா? ஸோ கிட்டத்தட்ட 193 நாடுகளுக்கு விசா இல்லாம போக முடியும் அப்படிங்கிற அந்தஸ்து பெற்று சிங்கப்பூர் நாடு முதலிடம் பெற்றிருக்காங்க. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் 77வது நாடு. 59 நாடுகளுக்கு நம்ம விசா இல்லாம போக முடியும். அடுத்தது நிசார் அப்படிங்கிற சேட்டலைட்ட பத்தி குடுத்திருக்காங்க. நிசார் அப்படிங்கிறது நாசா, இஸ்ரோ சிந்தெடிக் அப்பர்ச்சர் ரேடார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? சிந்தெடிக் அப்பர்ச்சர் ரேடார். ஓகேவா? இது இஸ்ரோவும், நாசாவும் சேர்ந்து முதல்ல உருவாக்கக்கூடிய ஒரு சேட்டலைட்டா இருக்கு. இந்த நிசார் அப்படிங்கிறது வரக்கூடிய ஜூலை 30ஆம் தேதி ஜிஎஸ்எல்வி F-16 அப்படிங்கிற ராக்கெட் மூலியமா ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணுக்கு அனுப்ப இருக்கிறாங்க. சரியா? ஸோ இதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிறத இங்க குடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, பூமிய 12 நாளைக்கு ஒரு முறை தொடர்ந்து சுத்தி வந்துட்டே இருக்கும். எவ்ரி 12 டேஸ் பூமிய ஃபுல்லா கவர் பண்ணிரும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எல் பேண்ட் ரேடார், எஸ் பேண்ட் ரேடார் அப்படின்னு சொல்லி 2 இருக்கு. ஓகேங்களா? இந்த எல் பேண்ட் மற்றும் எஸ் பேண்ட் ரேடார்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, பூமியில ஏற்படக்கூடிய மிகச் சிறிய அளவுல மாற்றங்கள் ஏற்பட்டாலுமே, அத துல்லியமா கண்காணிக்கக்கூடிய வகையில இதனுடைய தொழில்நுட்பம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ ஒரு வெஜிடேஷன்ல ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுது, இல்ல பூமிக்கு அடியில ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டா கூட, அதையும் துல்லியமாக கண்காணிக்கக்கூடிய வகையில இதனுடைய தொழில்நுட்பம் மிக உயர்ந்த தொழில்நுட்பமாக உருவாக்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ இதன் மூலியமா நம்மளால பேரிடர்கள தவிர்க்க முடியும். நெறைய விஷயங்கள வந்து நம்ம இன்ஃபார்ம்டு டிசிஷன் மேக்கிங்க்கு வந்து இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அத பத்தி தான் இங்க சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, தேசிய விளையாட்டு நிர்வாக சட்ட மசோதா அப்படின்னு சொல்லி நேத்து மக்களவையில ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கவர்னன்ஸ் பில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த நிர்வாக சட்ட மசோதா மூலியமா இந்தியாவுல பல்வேறு விளையாட்டுகள் இருக்கு. அந்த விளையாட்டுகளுக்கான விளையாட்டு சங்கங்கள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு கிரிக்கெட் அப்படின்னா, அதுக்கு பிசிசிஐ அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒவ்வொரு நிர்வாக அமைப்புகள் வந்து இருக்கு. அந்த நிர்வாக அமைப்புகள் எல்லாமே இந்த மசோதாவுக்கு கீழ கொண்டு வரப் போறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மசோதாவுக்கு கீழ கொண்டு வரதன் மூலியமா, அந்த அமைப்புகள் எல்லாவற்றிலுமிருந்து நம்மனால தகவல்கள பெற முடியும். தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு கீழ அந்த வரம்புக்கு கீழ எல்லாத்தையுமே கொண்டு வராங்க. இந்த மசோதாவோட முக்கிய அம்சங்களாக என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல தேசிய விளையாட்டு வாரியம் அப்படிங்கிறத உருவாக்க போறாங்க. நேஷனல் ஸ்போர்ட்ஸ் போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் போர்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஸ்போர்ட்டிங் ஃபெடரேஷன்ஸ் எல்லாருமே இந்த வாரியத்துக்கிட்ட அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி, அவங்க அப்ரூவல் வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த வாரியம் சொல்லக்கூடிய இந்த விதிமுறைகள கட்டாயம் பின்பற்றி இருக்கணும். அவங்க நிதி சார்ந்த விஷயங்கள்ல இருந்து எல்லாமே வந்து ரொம்ப வெளிப்படைத்தன்மையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தேசிய விளையாட்டு வாரியம் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இன்னொரு முக்கியமான அமைப்பா தேசிய விளையாட்டு தீர்ப்பாயம் அப்படிங்கிறது உருவாக்க போறாங்க. இந்த தேசிய விளையாட்டு தீர்ப்பாயத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சிவில் நீதிமன்றத்துக்குரிய அனைத்து அதிகாரங்களும் இந்த விளையாட்டு தீர்ப்பாயத்துக்கு இருக்க போகுது. இந்த ஸ்போர்ட்டிங் ஃபெடரேஷன்ஸ்னாலே பொதுவா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சங்கங்களுக்கு நடக்கக்கூடிய தேர்தல்கள், அந்த தேர்தல்கள்ல வந்து முறைகேடுகள் நடந்துருச்சு. அந்த மாதிரியான சர்ச்சைகள் வந்து அடிக்கடி நம்ம வர்றத பார்த்திருப்போம். ஸோ இந்த மாதிரியான சர்ச்சைகள தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த தீர்ப்பாயம் ட்ரிபியூனல் அப்படிங்கிறது இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இந்த தீர்ப்பாயத்தினுடைய முடிவுகளுக்கு எதிரா நம்ம எங்க தான் மேல்முறையீடு செய்ய முடியும்னா, உச்சநீதிமன்றத்துல மட்டும் தான் மேல்முறையீடு செய்ய முடியும். அடுத்ததா தேசிய விளையாட்டு தேர்தல் குழு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த நிர்வாகிகளுக்கு உண்டான தேர்தல்கள், அந்த கமிட்டி தேர்தல், அத்லெட்டிக்ஸ் கமிட்டி தேர்தல் எல்லாம் நடக்கும். சரிங்களா? அதுல நெறைய முறைகேடுகள் நடக்கிறதாக குற்றச்சாட்டுகள் இருந்த வண்ணம் இருக்கதான் செய்யுது. ஸோ இந்த தேர்தல்கள்ல வந்து நம்ப கண்காணிக்குவதற்காகவும், சரியான முறையில் இந்த தேர்தல்கள நடத்துவதற்காகவும் என்ன பண்றாங்க அப்படின்னா, தேசிய விளையாட்டு தேர்தல் குழு அப்படிங்கிறத கொண்டு வரப் போறாங்க. தேர்தல் ஆணையம் அல்லது மாநில தேர்தல் ஆணையத்துடைய முன்னாள் உறுப்பினர்கள கொண்ட குழுவாக இந்த குழு வந்து இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்தியாவுல 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக்க நடத்தணும் அப்படிங்கிறது இந்திய அரசாங்கத்தினுடைய ஒரு பிரதான இலக்காக இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த இலக்க அடையணும் அப்படின்னா, நம்மளுடைய விளையாட்டுத்துறை சார்பான நிர்வாகத்துல சரியான மாற்றங்கள் வந்து தேவைப்படுது. அந்த மாற்றங்கள இப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க. அதுதான் இதனுடைய முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கு. அதே மாரி இறுதியா பார்த்தோம்னா,
தேசிய ஊக்க மருந்து தடுப்பு திருத்த சட்ட மசோதா. அதாவது ஆன்டி டோப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய விதிமுறைகள் மாற்றப்பட்டிருக்கு. அந்த இன்டர்நேஷனல் லெவல்ல மாற்றப்பட்ட விதிமுறைகளுக்கு ஏத்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டத்தையும் திருத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த திருத்த சட்ட மசோதாவையும் நேற்று தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கவர்னன்ஸ் பில் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய விளையாட்டு நிர்வாக சட்ட மசோதா அப்படிங்கிறது. சரியா? சோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கிய செய்திகள் எல்லாத்தையும் பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.